ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சுபத்ரா விடு, இவங்க எல்லாம் இப்படிதான். தேவி இந்த ஊரா இருந்தே அவளுக்கு என்ன இந்த ஊர்ல ஒரு உறவுக்காரங்க வீடா தெரியாது? நினைச்சா அவளால நம்மள யார் வீட்லயாவது தங்க வைக்க முடியாதா? ஆனா அவளும் வேணும்னு தானே பேசாம கை கட்டிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. நாம வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. விடு தேவி, என்ன இது? அம்மா எவ்வளவு ஃபீல் பண்றாங்க. உனக்கு ஒரு உறவுக்காரங்க வீடு கூடவா தெரியாது? ஐயோ என்னங்க நீங்க? நானே வீட்டுக்கு தெரியாம வெளியே வந்திருக்கேன். அப்பா அம்மா உறவுக்காரங்க கிட்ட என்ன சொல்லி வச்சிருக்காங்களோ. அம்மா அப்பா என்னை ஏத்துக்காம நான் எப்படிங்க திடீர்னு உறவுக்காரங்க கிட்ட போன் பண்ணி கேட்க முடியும்? ஷோ, இப்ப எங்க தங்குறதுன்னு தெரியலையா நீ? எங்களுக்கே சொல்லாம எங்களை ரகசியமா இங்க கூட்டிட்டு வந்துட்டு இப்ப தங்க இடம் இல்லாம தவிக்கிறதோட எங்க அப்பா அம்மாவையும் கேவலமா பேசுறீங்களா? நலனப்பா கிட்ட சொல்லி இந்த ரூம் எல்லாம் பிளாக் பண்ணி இந்த ஏற்பாடு பண்ணதே நான் தான். என்ன சத்யா யோசிக்கிற? இல்ல, ஒரு நாள் ராத்திரி கோவில் மண்டபத்திலேயே தங்கி மறுநாள் பரிகாரம் பண்ணா விசேஷம்னு சொல்லுவாங்க. காளஹஸ்தி மாதிரி கோவில்ல அப்படிதானே அத்தை? அந்த மாதிரி நாமளும் ஒரு நாள் இந்த கோவில் மண்டபத்துல தங்கி காலையில பரிகாரம் பண்ணிட்டு போகலாமே. என்னது, கோவில் மண்டபத்திலயா? ஆமா, கொசுக்கு ரத்த தானம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? என்னாலெல்லாம் முடியாதுப்பா. ஒரே ஒரு நாள் தானே அத்தை? சத்யா சொல்றதும் கரெக்ட் தானம்மா. வேற எங்கேயுமே ரூம் கிடைக்கல, ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே. மா, கோவில் மண்டபத்துல தங்கினா பசங்களுக்கும் நல்லது. சரி அண்ணி, எதுக்கும் பூசாரி கிட்ட ஒரு வார்த்தை கேளு சேது. சரிக்கா. ஐயோ அண்ணி,